உலகத்திலிருந்து கூட பாடுபட்டும் உடைய சகலவியாகுலங்களையும் அனுபவித்தழுதிருக்கிற தாயல்லவோ. இந்த நேசத்தை காண்பித்தும் அது மரண வேளையிலாயிலும் என்னை தாயே என்றழைக்க மனதானீரில்லையே என்று இப்படியே பரிசுத்த தேவமாதா வெகு வியாகுலப்பட்டழுதிருந்தார். ஆனால் கிறிஸ்தவர்களே, எங்கள் ஆண்டவர் அந்நேரத்திலே தமது மாதாவை தாயே என்றழையாத காரணமேதென்றால், தம்முடைய மரண வேளையிலே தாயே என்றழைத்த வசனத்தை கேட்டால் அந்த நேசத்தின் அக்கினி இருதயத்திலே வெகுவாய்ப்பற்றி வியாகுலத்தால் பிராணனை தாங்கிக் கொள்ள மாட்டாமற்கூடச் சாகிறதாய் சோகமுண்டாகுமென்றபடியே அழையாதிருந்தார் என்றறியவும். இந்த வசனம் வசனித்ததின் பின் ஆண்டவர் சிலுவையில் வாதிக்கப்பட்ட வாதைகளால் இளைப்பும் தொய்வும் விடாயும் அதிகரித்து சரீரம் முழுவதும் காந்தலா மிடரும் நாவும் வெகுவாய் வறண்டு தாகமாயிருக்கிறேன் என்று 4ஆம் வசனம் உரைத்தார். ஐயோ என் ஆண்டவரே, என் ஜீவனே, இன்று உமக்கு தவனமாச்சுதோ. சீரியத்தின் ஊரணி நீரல்லவோ, ஒரு காலமும் தவியாத கண்ணீரன் கையில் உண்டென்று திருவுளம் பற்றினது நீரல்லவோ. ஆனால் இப்போது தாகமாயிருக்கிறேன் என்று கூப்பிடுவதேது? ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த வசனத்தை பரிசுத்த தேவமாதா கேட்டவுடனே தம்முடைய வியாகுலத்தின் கேடி உற்றிரைத்தது போல சோகம் பெருகி, ஐயோ என் குமாரனுடைய தாகத்தை எப்படி ஆற்றுவேனோ? இந்த மலையில் யாதொரு தண்ணீர் கரைகளுண்டாயிருக்குமோ? யாதொரு மனைகளில் எங்கள் முடுக உண்டோ? எட்டப் போய் தண்ணீர் கொண்டு வரும் முதலே என் மகனை ஏது வினயம் செய்வார்களோ? ஐயோ என் மகனே, நீராகாசத்திலே வைத்த தண்ணீர்களிலும் பூமியில் உண்டாக்கின சாகரங்களிலும் ஓர் துள்ளியாகிலும் அது தாகத்துக்கு உதவ மாட்டாதோ? இந்த உம்முடைய மரண அவஸ்தையில் எழும்பினதாக மாற்றத்தக்கதாக ஓர் அடைமானமும் இல்லையே என்று இப்படியே பரிசுத்த தேவமாதா அழுது பரதபித்திருந்தார். ஆனால் கிறிஸ்தவர்களே, எங்கள் ஆண்டவருக்கு நேரத்திலுண்டாயிருந்த தாகம் தண்ணீர் தாகமல்லவே. எங்கள் ஆத்துமங்களுக்காக
அப்பாடுபட்டது போதாததா இன்னமும் பாடுபட வேணுமென்கிறதாகவும் தம்முடைய மரணத்தின் பெறுவேறுகள் அநேகம் பேர்களடைய வேண்டுமென்கிற ஆசையும் நரகத்திலே விழுகிற பிராடன்கள் கரையேற வேண்டுமென்று தவித்த இந்த ஆசையும் அல்லாதே வேறே தாகமல்ல. இப்படியே 4 வசனம் வசனித்ததின் பின்பு 5ஆம் வசனமாவது, என் தேவனே என் சர்வேசுரனே என்னை கை நெகிழ்ந்திருக்கிறதே என்று கூப்பிட்டு சொன்னார். அதேதனில் தேவநேசத்துக்காக பாடுபடுகிறவர்களுக்கு தேவாருப்பிரசாதத்தால் மனதில் வெகு தேற்றரவு கிடைக்கிற இடத்திலே அந்த தேற்றரவு பிதாவால் தமக்கு கிடையாததினால் தம்முடைய துக்கம் சகல மனுஷருடைய துக்கத்துக்கு அதிகப்பட்டதென்று காண்பிக்கச் செய்தார். ஐயோ கிறிஸ்தவர்களே, இன்றெங்கள் ஆண்டவருக்கொருவராலும் ஓர் உதவி இல்லாததும் தவிர தமது அநாதிபிதாவினாலும் சகாயமில்லாதிருக்குதே. எங்களுடைய துக்கம் நீக்குகிறதற்காக குமாரனுடைய துக்கம் பார்க்கவில்லையே. எங்களுக்கு அனுக்கிரகம் உண்டாயிருக்கிறதற்காக குமாரனுக்கு தேற்றரவு அனுப்பவில்லையே. இந்த வசனம் 5 முறைத்ததின் பின் முடிந்தது முற்றுமென்று 6ஆம் வசனம் திருவிளம்பற்றினார். அதேதென்றால் எங்களிடேற்றத்தின் கர்மம் முடிந்தது, எங்கள் பாவ உத்தரிப்புக்கு செய்யத்தக்க பெறுபேறுகள் முடிந்தது. அநாதிபிதாவால் நிரூபித்ததெல்லாம் நிறைவேறிற்று. தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட சர்வம் சம்பன்னமாயிற்று. ஆனதினால் முடிந்தது முற்றுமென்று திருவுளம்பற்றின விபரமாம். அதின் பின் எங்களுக்காக தாம்பூலோகத்திலே இருக்க வந்த காலம் நிறைந்ததினால் தம்முடைய ஆத்துமத்தை பிதாவின் கையில் ஒப்புக் கொடுக்க வேணுமென்று மகாபய சத்தத்தோடு கூப்பிட்டு ராந்தத்தில் வசனித்த 7ஆம் வசனமாவது, என் பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆத்துமத்தை கையளிக்கிறேன் என்றார். அச்சணத்திலேதானே எங்கள் ஆண்டவருடைய இருதயத்திரங்களேறச் சொருகி திருச்சிரசு கவுள்வலையாய் விழுந்து சிகளிகை புலகித்து திருமுகமண்டலம் வெளியிடப்பட்டு சகல சௌந்தரியமும் ஒளித்துச் சர்வாங்கத்தின் உதிரஞ்சுண்டி சமஸ்தருக்கும் சிவனாகிய வெங்களாண்டவருடைய விராணனடங்கி செத்தவர்களை ஜீவிக்க பண்ணுகிற ஆண்டவர் மரித்தார்.
நாயகனான எங்கள் ஆண்டவர் மறித்த போதே இன்று இருலோகத்திலும் மாத்திரம் துக்கமுண்டாயிராவோ? சகல படைப்புகளின் தழுகிற கண்ணீர்களால் இந்த சமுத்திரம் தவிர இன்னமும் அம்புராசிகள் உண்டானாலும் பெருகி வழிந்தோடலாயிருக்குமே. பிரகாச மண்டல சூரியனானது தன்னை படைத்த ஆண்டவருடைய கண்விழி மறைந்ததைக் கண்டு தான் பிரகாசித்திருப்பேனோ என்றதா மத்தியான வேளையில் தனது வெளிச்சத்தை மறைத்து இருளாயிற்று. ஆகாச மண்டலங்கள் கருமேகங்களைப் பரப்பிக் கண்ணீர் நிறைந்தழுகிற முகமாய்க் காண்பித்தது. பூமியானது தன்னை உண்டு பண்ணின ஆண்டவருடைய பிராணன் அடங்கினதைக் கண்டு தியங்கினதுமாய் சகல திக்கிலும் அதிர்ந்து நடுநடுங்கப்பட்டது. கற்பருவதங்கள் ஒன்றோடொன்று மோதிபடித்து பிணக்கிடங்குகள் திறப்பட்டு சவங்கள் உயிரடைந்து கரையேறப்பட்டது. தேவாலயத்தின் திரை இரண்டாய் கிழிபட்டது. இப்படியே சகல படைப்புகளும் ஆண்டவருடைய துக்கத்தினால் அதிர்ந்து சகல லோகமும் கருப்பணிந்ததுவோ அந்தகாரம் வியாபித்திருக்கப்பட்டது. அந்நேரமே பரலோகத்தில் தேவதூதர் ஆண்டவர் பிறந்த நாளிலே சுபமங்களம் கொண்டாட வந்தவர்கள் அவர் இறந்த நாளிலே இன்று அவமங்களம் கொண்டாடினார்கள். இந்த பிரகாரமாக ஆண்டவர் படைத்த பொருட்கள் அவர் பேரில் இம்மாத்திரம் துக்கம் காண்பித்த போதே அவரை பெற்ற மாதாவினுடைய வியாகுலம் எவ்வளவென்று சொல்லலாமோ? மகாசமுத்திரத்தில் விழுதுவிட்டளவு காண்கிலும் என்று பரிசுத்த தேவமாதாவினுடைய வியாகுலத்தின் தாழ்வு கரை காணலாயிருக்க மாட்டாது. வேதனில் நாட்டிசையிற்பாற்றிலும் வியாகுலம் அதிகரிக்கிறதல்லாதே முசிப்பாறுகிற ஒரு காரணமும் இல்லையே. ஆகாசத்தை நோக்கினால் அந்தகாரம் வியாபித்த வேஷத்தைக் கண்டு கருமேகத்தால் மனதை மறைத்தது போல வியாகுலம் உண்டாகுதே. பூமியை பார்த்தால் குமாரனுடைய இரத்தத்தால் துவைந்திருக்கிறதைக் கண்டு சர்வாங்க ரோமம் புழகமை தீரத்த வேர்வை வேற்கிறதாய் வியாகுலப்படுகிறதே. சூழவரப் பார்த்தாலும் வளைந்திருக்கிற சத்துராவிகள் தூஷணித்துச் சொல்லுகிற வசவு நிந்தை பரிகாசங்களை அம்பு போல் அவள் இருதயத்தில் தைக்கிறதே.